வணக்கம் செல்லமே. கிளாஸ் 6 மேத்ஸ் எக்ஸ்பிரஸ் புக்கில் இருந்து சாப்டர் நம்பர் 8 இன்ட்ரடக்ஷன் டு அல்ஜிப்ராவில் 8.3ல 8 சம் தான் பார்க்க போகிறோம். A car is going from Patel Nagar to Gandhi Nagar at a uniform speed of x km/h. It took 1 hour for the car to reach Indira Nagar from Patel Nagar and 4 hours to reach Nehru Nagar from Patel Nagar. The distance between Nehru Nagar and Gandhi Nagar is 25 kilometers. Find the following distance in terms of x ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் 4 கொஷின் கேட்டிருக்காங்க. The distance between Patel Nagar to Indira Nagar, the distance between Indira Nagar to Nehru Nagar, the distance between Patel Nagar and Nehru Nagar, the distance between Patel Nagar and Gandhi Nagar. ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காது பட்டேல் நகர்லேருந்து காந்தி நகருக்கு தான் இல்லையா? அங்கே வரைக்கும் ஒரு ஒரு லாங்காக ஒரு இடத்துக்கு போகிறாங்க. பட்டேல் நகர்லேருந்து காந்தி நகருக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இதில் வந்து இடையில என்ன இருக்குது? இந்திரா நகர் இருக்குது. ஓகேவா? அடுத்து நேரு நகர் இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் முதல்ல வந்து அதாவது ஸ்பீடாக காமனான ஒரு ஸ்பீடு என்னன்னு சொல்லிட்டாங்க, x/km சொல்லிட்டாங்க. அதை நம்ம எடுத்துக்கிற போகிறோம். அதான் கிவன் தட். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து பட்டேல் நகர் டு இந்திரா நகர் இல்லையா? பட்டேல் நகர்லேருந்து இந்திரா நகர் வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப்பு மட்டும். பட்டேல் நகர்லேருந்து இந்திரா நகர் வரைக்கும் ஃபஸ்ட்டு எக்ஸ் தானே சொல்லியிருக்காங்க, x km/h. அப்போ ஒரே ஒரு எக்ஸ் மட்டும்தான். ஓகேவா? x km/h. அடுத்து இந்திரா நகர்லேருந்து நேரு நகர், இங்கே தான் நேரு நகர் வருது. இந்திரா நகர்லேருந்து நேரு நகர், ஓகே. பட்டேல் நகர்லேருந்து இந்திரா நகர்லேருந்து நேரு நகர் தான் செகண்ட் கொஷின். ஓகேவா? இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? 4 hours சொல்லியிருக்காங்க. பட்டேல் நகர், அதாவது சொல்கிறோம் இந்திரா நகர் ஃப்ரம் பட்டேல் நகர். இந்திரா நகர்லேருந்து பட்டேல் நகருக்கு நம்ம 4 ஹவர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்களே. ஆனால் நம்மளுக்கு இந்திரா நகர்லேருந்து இப்போ நேரு நகர் தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ டோட்டலாக அங்கேருந்து இங்கே 4x, ஆல்ரெடி இங்கே நம்ம வந்து ஒரு 5 கிலோமீட்டர் ஒரு எக்ஸ் தான் சொல்லியிருக்கிறோம். அப்போ 4 - 1ன்னு வரும். 4 - 1x = 3x கிலோமீட்டர்னு வரும். ஓகேவா? அதாவது டோட்டலாக இங்கேருந்து இங்கே 4x கிலோமீட்டர் மைனஸ் ஒரு கிலோமீட்டர் கழிச்சிட்டோன்னா இந்திரா நகர் டு நேரு நகருக்கு நம்மளுக்கு கிடச்சிடும் இல்லையா? எல்லாமே பட்டேல் நகரை வச்சே தான் நம்மளுக்கு எல்லா ஜேர்னியுமே கால்குலேட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால நம்ம ஒரு எக்ஸ் ஸ்பீட் மட்டும் என்ன பண்ணுறோம், சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிறத எழுதுகிறோம். அப்போ இந்திரா நகர் டு நேரு நகர் வந்து 3x கிலோமீட்டர். ஓகேவா? அடுத்து பட்டேல் நகர் டு நேரு நகர், இங்கேருந்து இங்கே பட்டேல் நகர் டு நேரு நகர் அதான் சொல்லியாச்சுல 4x கிலோமீட்டர். இங்கேருந்து இங்கே வந்து இந்திரா நகருக்கு 1 கிலோமீட்டர், அதுக்கப்புறம் இங்கேருந்து 3 கிலோமீட்டர்ஸ். அப்போ டோட்டலாக 4 கிலோமீட்டர்ஸ் இல்லையா? 4x கிலோமீட்டர். அடுத்து பட்டேல் நகர் டு காந்தி நகர் பார்க்கணும். என்ன சொல்லிட்டாங்க? 25 கிலோமீட்டர்ஸ்னு சொல்லியாச்சு. ஓகேவா? ஆல்ரெடி இங்கே பட்டேல் நகர் டு நேரு நகர் என்னது 4x கிலோமீட்டர், காந்தி நகர் ஒரு 25 கிலோமீட்டர்ஸ். அப்போ என்ன பண்ணுறோம்? நேரு நகர் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் நேரு நகர் டு காந்தி நகர் தான் என்னது 25 கிலோமீட்டர்னு சொல்லிட்டாங்க. அப்போ 25 + 4xன்னு ஆட் பண்ணணும். 25 + 4xன்னு ஆட் பண்ணோன்னா அதுதான் என்னது பட்டேல் நகர் டு காந்தி நகரோட டிஸ்டன்ஸ். ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? சம்மை 1 or 2 டைம்ஸ் ரீட் பண்ணி பாருங்கள். ஒரே லைனில் தான் இருக்குது. இங்கேருந்து அங்கேருந்து இங்கேன்னு மட்டும் தான் நம்ம சொல்லியிருக்கிறாங்க. நம்ம இதை எக்ஸ்பிரஷனில் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனில் எழுதுகிறோம். அவ்வளோதான். சிம்பிள் எக்ஸ் யூஸ் பண்ணி எழுதுகிறோம். ஓகேவா? இப்போ சம் 9 பாருங்கள். Change the following algebraic expression into statements in ordinary language. First என்ன சொல்லியிருக்காங்க? The cost of a hair clip is x, rupees x. The cost of a hair band is rupees 4x. ஓகேவா? அடுத்து there are x green beads in a pocket. The number of red beads is x/2. அடுத்து third, Sunil is x years old. His wife age is x - 6. அடுத்து Anna scored x marks in English. Her score in social science mark is x + 4. இதை வச்சு நம்மளை என்ன செய்ய சொல்லியிருக்கிறாங்க? அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனை வச்சு நம்மளை என்ன சொல்லியிருக்காங்க? சேஞ்ச் த ஃபாலோயிங் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் இன்டூ ஸ்டேட்மெண்ட். அவங்க அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்களா, அதெல்லாம் நம்ம ஸ்டேட்மெண்ட் எழுத சொல்லியிருக்காங்களாம். செஞ்சிடலாமா? அப்போ எப்படி எழுதணும்? த காஸ்ட் ஆஃப் அ ஹேர் பேண்ட் இஸ் 4 times இல்லையா? ஹேர் பேண்ட் வந்து 4x, ஹேர் கிளிப்பு வந்து வெறும் x rupees தான். அப்போ வந்து காஸ்ட் ஆஃப் அ ஹேர் பேண்ட் இஸ் 4 times த காஸ்ட் ஆஃப் அ ஹேர் கிளிப். ஓகேவா?
ஹேர் கிளிப்போட அமௌண்ட்லேருந்து 4 மடங்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதான நம்ம எழுதுவோம். அப்போ தான் எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதுவோம்? ஹேர் கிளிப்போட எக்ஸ்பிரஷன் எக்ஸ்னும் ஹேர் பேண்டோட எக்ஸ்பிரஷன் 4xன்னு எழுதுவோம். அதை தான் நம்ம இங்கே எக்ஸ்பேண்ட் ஃபார்மில் எழுதியிருக்கிறோம், ஸ்டேட்மெண்ட்டில் எழுதியிருக்கிறோம். இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? க்ரீன் பீட்ஸ் வந்து இருக்குது, எக்ஸ் க்ரீன் பீட்ஸ் இருக்குது, ரெட் பீட்ஸ் வந்து x/2 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ த நம்பர் ஆஃப் ரெட் பீட்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த, இல்லையா, ஆஃப் தானே, ஒன் ஆஃப் த நம்பர் ஆஃப் க்ரீன் பீட்ஸ். ஓகேவா? அடுத்து சுனில் ஒய்ஃப் இஸ் 6 years younger than him. அதாவது இவருக்கு வயசு எக்ஸு, அவங்க ஒய்ஃபுக்கு 6 வயசு கம்மி. அப்போ அதை தான் எழுதுகிறோம். சுனில் ஒய்ஃப் இஸ் 6 years younger than சுனில். ஓகேவா? அடுத்து ஆனா ஸ்கோர்டு 4 marks. இது x+4 இல்லையா, அதனால் 4 marks மோர் தென் சோஷியல் சயின்ஸ் இந்த இங்கிலீஷை விட 4 மார்க்கு கூட சோஷியல் சயின்ஸில். அதை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஸ்டேட்மெண்ட்டில் எழுதியிருக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? ஸ்டேட்மெண்ட் கொடுத்து எப்போ நம்மளை எக்ஸ்பிரஷன் எழுத சொல்லுவாங்க, இதில் எக்ஸ்பிரஷன் கொடுத்து ஸ்டேட்மெண்ட் எழுத சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ 10th சம் பார்த்தீங்கன்னா, இன் அ கிரிக்கெட் மேட்ச் அபிஷேக் டுக் எக்ஸ் விக்கெட். வாட் டு x+2 அண்டு x-1 ரெப்ரசன்ட்? ஓகேவா? அபிஷேக் டுக்ஸ் எக்ஸ் விக்கெட்ஸா, அதான் கொடுத்துருக்காங்க. அடுத்து x+2 ரெப்ரசன்ட்ஸ் 2 more wickets இல்லையா, இன்னும் 2 விக்கெட்டுன்னு அர்த்தம். 2 more wickets taken than the number of wickets taken by the அபிஷேக்கிட்ட இருந்து இன்னும் அதிகமாக 2 விக்கெட் ஆயிருக்கு அப்படின்றது தான் x+2ன்றதுக்கான அர்த்தம். அடுத்து x-1 ரெப்ரசன்ட் 1 less wicket, ஒரே ஒரு விக்கெட் வந்து டேக்கன் தென் த நம்பர் ஆஃப் விக்கெட்ஸ் டேக்கன் பை அபிஷேக். ஓகேவா? என்ன சொல்லியிருக்கிறாங்க, இதெல்லாம் இந்த எக்ஸ்பிரஷன்லாம் என்ன சொல்லுதுன்றதான் நம்ம இங்கே எழுதியிருக்கிறோம். அபிஷேக் வந்து எக்ஸ் விக்கெட் எடுத்திருக்கிறாரு, x+2னா 2 விக்கெட் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கிறாரு. அப்போ x-1 ரெப்ரசன்ட் என்ன பண்ணுது? அப்போ x-1 என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, ஒரு விக்கெட் கம்மியாக எடுத்துருக்குறாங்கன்றதை ரெப்ரசன்ட் பண்ணுது இல்லையா. 1 less wicket taken than the number of wickets taken by அபிஷேக் எடுத்ததில் ஒரு விக்கெட்டை குறைச்சிருக்கிறாங்க. அதுதான் வந்து x-1 ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? இந்த சம்மெல்லாம் 1 or 2 டைம்ஸ் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். அதை எக்ஸ்பிரஷன் ஃபார்மில் எக்ஸ்பேண்ட் ஃபார்மில் தான் எழுதுகிறோம். இதில் எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ செல்லமே. பை. See you in next video.